பட்டு இங்கே வா. இதோ 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 வந்து விடுகிறேன். பட்டு இது வந்து விட்டேன் கௌசல்யா. உன்னைத்தான், வா இப்படி. இது வந்து விடுகிறேன். பட்டு முதலில் இங்கு வா. நான் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன், சற்றும் லட்சியம் செய்யாமல் போய்கொண்டே இருக்கிறாய். என்ன செய்வது, வேலை நிறைய இருக்கிறது. நீ வேலை செய்யும் லட்சணம் எனக்கு தெரியும். என்ன கௌசல்யா, நீ இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? அதுதான் சொன்னாயே, தஞ்சாவிற்கு உதவி புரிவதற்காக சீதன விளையாட்டியாக வந்திருக்கிறேன் என்று. இந்த உதவியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். அதற்காக இப்பொழுது என் காலில் விழுந்து விடாதே. மனதளவில் ஒவ்வொரு தினமும் காலில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறேன் கௌசல்யா. சரி, அதை விடு. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். தஞ்சா அறிவார்த்தமாக பேசினாலும் அடிப்படையில் ஒரு வெகுளி. ஆனால் நீயோ சாமர்த்தியசாலி. நீ இங்கு சீதன வெள்ளாட்டியாக இருந்தால் மட்டும் போதாது, என் மகளுக்கு சற்று புத்திமதியும் சொல்ல வேண்டும். அவள் மனதை மாற்ற வேண்டும் என்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. அவளுடைய வெகுளித்தனத்திலிருந்து அவளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்கிறேன். நீ ஏன் நினைத்து பார், இப்பொழுதுதான் அவளுக்கு கல்யாணமே நடந்திருக்கிறது. அதற்குள் அகத்துக்காரரை பிரிந்திருக்கிறாள். வேறு எந்த பெண்ணாவது கல்யாணமான புதிதிலேயே இப்படி அகத்துக்காரரை பாடசாலைக்கு அனுப்பி வைப்பாளா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கூட இதை பற்றி நினைத்து பார்த்ததுண்டு. நினைத்து பார்த்தால் மட்டும் போதாது, அவளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். தஞ்சாவிற்கு விதரணை போதாது, நீதான் அவளை மாற்ற வேண்டும். எந்த குணத்தில் இருந்தெல்லாம் நான் விலகி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதே குணத்திற்கு என்னை மீண்டும் போக சொல்கிறாயா? என்னை பழைய பட்டுவாக மாற சொல்கிறாயா? எனக்கு இந்த பட்டு வேண்டாம், பழைய பட்டுதான் வேண்டும். அந்த பட்டுதான் வேண்டுமா? சரி, அந்த பட்டுவாகவே மாறிவிடுகிறேன். பொறுப்பு என்று வந்துவிட்டால் இந்த பட்டு பட் பட் என்று காரியத்தில் இறங்கி விடுவாள். கவலைப்படாதே, அடுத்த முறை நீங்க வரும்பொழுது தஞ்சாவிடம் மாற்றத்தை பார்ப்பாய். சரி, அந்த குவளையை கொடு, நான் சுத்தம் செய்து வைக்கிறேன். பட்டு வந்து முழுதாக ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் ஓடி ஆடி எத்தனை வேலைகள் செய்கிறாள். நான் அவளிடம் கூறியது போல என்னை சோம்பேறியாக்காமல் விடமாட்டாள் போலிருக்கிறது. இவள் சீதன வெள்ளாட்டி மட்டும் இல்லை, சீரான வெள்ளாட்டியாகவும் இருக்கிறாள். இங்கு வருவதற்கு முன்பே எல்லாம் சொல்லி அழைத்து வந்துள்ளீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டுவிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சரி, நாங்கள் புறப்பட வேண்டும், நேரமாகிவிட்டது. ஒவ்வொரு முறையும் இங்கு வந்தால் உடனே கிளம்பி விடுகிறீர்கள். 4-5 நாட்கள் தங்கிச் செல்லலாமே. நாங்கள் என்ன வெளியூரில் இருக்கிறோம், கூப்பிட்ட தூரத்தில் இருக்கிறோம். மேலும் அங்கும் ஓயாமல் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று செய்யலாம், நீங்கள் அங்கு வந்து எங்களுடன் சில நாட்கள் இருந்துவிட்டு செல்லுங்களேன். சமயம் வரும்போது அவசியம் வருகிறோம். சரி, அப்பொழுது அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி. என்ன கௌசல்யா, கிளம்பலாமா? சரி சம்பந்தி, நாங்கள் கிளம்புகிறோம். சரி, தஞ்சா வரட்டுமா? சம்பந்தி, தஞ்சாவை பற்றி நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம். இனி எனக்கு என்ன கவலை? அதுதான் பட்டு இருக்கிறாளே, அவள் பார்த்துக் கொள்வாள். என்ன பட்டு, நான் சொல்வது சரிதானே? கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். வருகிறோம். வாருங்கள். வருகிறேன்.
இத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் அவமானப்படும்படி நேர்ந்து விட்டதே. இனி எப்படி குருதேவரிடம் இருந்து நன்மதிப்பை பெறுவேன் என்றே தெரியவில்லையே. கரைபடிந்த கையால் நான் விசிறி வீசுவது தன்மேல் நெருப்புக் கனலை அள்ளி வீசுவது போல் என்று சொல்லிவிட்டாரே குருநாதர். இந்த விசிறியால் எத்தனை முறை என் குருநாதருக்கு கவரி வீசி இருப்பேன். ஐயோ, அவமானமாய் போய்விட்டதே. கைலாசம், குருதேவா! நீரா? முதலில் நீ புலம்புவதை நிறுத்தப்பா. ஏதோ அபாண்டமாக பழி வந்ததை போலல்லவா புலம்புகிறாய்? என்ன எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறீரோ? நான் அப்படியெல்லாம் செய்யவில்லை அப்பா. ஆனால் நீ செய்தது தவறுதான். என்ன பெரிய தவறு செய்து விட்டேன்? ஊரில் யாரும் செய்யாத தவறையா செய்து விட்டேன்? ஏன் நீர் தவறு செய்யவில்லையோ? நான் என்ன தவறு செய்தேன்? இருந்தாலும் உன் அளவிற்கு நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை. ஒரே மாதிரி செய்தால்தான் தவறு என்று இல்லை. வேறு மாதிரி செய்தாலும் தவறு தவறுதான். ஏன் நம் குருநாதர் தவறு செய்யவில்லையா? என்னப்பா இது? குருநாதரையே வம்புக்கு இழுக்கிறாய். பிறகு சாஸ்திரத்திற்கு தவறான அர்த்தங்களை நம் குருநாதர் போதிக்கவில்லையா? தன் சுய கருத்துக்களை தன் மாணவர்கள் மீது திணிக்கவில்லையா? வரும் பல வைணவர்கள் நம் குருநாதரை பற்றி பலபடியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கைலாசம், பொற்காசுகளை யாருக்கும் தெரியாமல் நீயே எடுத்து அனுபவித்து விட்டு இப்போது குருநாதரையே தவறு செய்தவர் என்று சொல்வது சற்று அதிகமாக படவில்லையா உனக்கு? சரி சரி, குருநாதரை பற்றி பேச வேண்டாம். பொற்காசுகளை எடுத்தது என்னவோ உண்மைதான். ஏன் எடுத்தேன்? என்னுடைய சூழ்நிலை அவசிய செலவு இருந்தது, அதனால் தான் எடுத்தேன். ஆனால் எவ்வளவோ நாள் தெரியாமல் இருந்தது, இப்போது தெரியும்படி ஆகிவிட்டது. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அவன்தான், அவனேதான். நீ யாரை சொல்கிறாய்? வேறு யார்? ராமானுஜன். என் அவமானத்திற்கு அவன்தான் காரணம். சரியாக சொன்னீர்கள். நேற்றைக்கு வந்தவன் அவன் நம்மை பதம் பார்க்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. அடே சபேசா, நீ ஒரு வித்தியார்த்தி. இந்த பாடசாலையில் பாடம் பயிலும் மாணவன். எங்களுக்கு சரிசமமாய் நின்று பொல்லாங்கு பேசுகிறாயா? போய் பாடங்களை மனனம் செய். சம்பூரணம், முதலில் உமது திருவாயை மூடுகிறீரா? சபேசன் என்ன தவறாக சொல்லிவிட்டான்? அவனும் என்னை போல் பாதிக்கப்பட்டவன் தான். அவன் கேட்டதில் தவறு ஒன்றும் இல்லையே. அவன் அன்று என்னிடம் வாக்குவாதம் செய்த போதே நீங்கள் யாராவது அவனை தட்டி கேட்டிருக்க வேண்டும். செய்யவில்லையே. அன்று நான் பாதிக்கப்பட்டேன், இன்று நீங்கள், நாளை நீங்கள். ஏன்? ஒரு நாள் அவன் நம் குருநாதரையே வம்புக்கு இழுப்பான். ராமானுஜன் சாதாரண ஆசாமி இல்லை. ஒரு நாள் குருநாதரிடமே குற்றத்தை கண்டுபிடித்து அவர் ஆசனத்திலேயே இவன் அமர முயற்சிப்பான். சரியாகத்தான் கணிக்கிறாய் சபேசா. அவன் செய்யக்கூடியவன் தான். ஆனால் அதற்கு முன் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கும் பதிலடியில் அவன் தலை நிமிரவே கூடாது. அப்பா கைலாசம், அப்படி விபரீதமாக எதுவும் யோசித்து விடாதே. தயவு செய்து நான் சொல்வதை கேள். ராமானுஜன் ஒரு உத்தமமான மாணவன். அவன் தந்தை சோமியாஜி எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அப்படியானால் நான் உமக்கு வேண்டாதவனாகிவிட்டேனா? நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா. அப்படியானால் நீரும் எங்களுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளும். ஐயோ, என்னை அப்படியெல்லாம் இழுத்து விடாதேப்பா. இதுதான் உன் முடிவா? ஆம். அப்படியானால் உமக்கு வட்டிக்கு கொடுத்தேனே காசு, அதை அசலும் வட்டியுமாக உடனே வந்து கொடுத்து விடும். அது கைலாசம். என்ன அதிர்ச்சி? என்னப்பா இது? திடீரென பேச்சை வேறு பக்கம் திருப்பி விட்டாய். திடீரென்று அவ்வளவு கடந்தொகைக்கு நான் எங்கே போவேன்? அப்படியென்றால் வாயை பொத்திக் கொண்டு சும்மா இரும். பாடம் நடத்த மட்டும் வாயை திறந்தால் போதும். போஜனம் செய்யவும் கொஞ்சம் கருணை காட்டப்பா. இந்த குதர்க்க பேச்சுக்கு குறைச்சல் ஒன்றும் இல்லை. சபேசா, ராமானுஜனை இந்த பாடசாலையை விட்டு விரட்டியாக வேண்டும். அதுவும் உடனே நடந்தாக வேண்டும். நிச்சயம் நடக்கும். அலசி ஆராய்ந்து ஒரு சிறந்த வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன். சபேசா, நான் உன் ஆசான். அதை பற்றி கவலைப்படாமல் என் எதிரிலே நின்று கொண்டு இப்படி பேசுகிறாய். குருவுக்கு கொடுக்கும் மரியாதை இதுதானா? சுவாமி, இப்படி கொஞ்சம் திரும்பும். நீ ராசானாக இருக்கலாம், நம் அனைவருக்கும் யாதவ பிரகாச சுவாமிகள் குருவாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் தான் குரு, உங்கள் அனைவருக்கும் ஆசான். சபேசா, இவர் மிகவும் வருத்தப்படுகிறார். வா, அப்படி சென்று பேசுவோம்.
இது எங்கு சென்று முடியப் போகிறதோ தெரியவில்லை. கமலை, என்ன கமலை, மயிர் இறகுகளை வைத்துக் கொண்டு ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருக்கிறாய்? விளையாடவில்லை, இந்த இறகுகள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு விசிறி செய்ய போகிறேன். நம் அகத்தில் இருக்கும் பெருமாளுக்கு வீச. இந்த சிறு வயது முதலே பெருமாளை பற்றியே நினைக்க துவங்கி விட்டாய். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் ராமானுஜர் அண்ணாதான். அவர்தான் எனக்கு பாகவதம் மற்றும் பல கதைகளை சொல்லி இருக்கிறார். பெருமாளின் பெருமைகளை எடுத்துரைத்திருக்கிறார். அம்மா, ஏன் இப்பொழுதெல்லாம் அண்ணா அகத்தில் இருப்பதே இல்லை? அது அவன் மேற்படிப்புக்காக திருப்புட்குழி போயிருக்கிறான். மேற்படிப்பு என்றால்? மேற்படிப்பு என்றால் வேதாந்த சித்தாந்தங்கள் படிக்கிறான். வேதாந்த சித்தாந்தங்கள் என்றால்? கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதே. உனக்கு வரும் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் உன் அண்ணன் ராமானுஜத்திடம் கேள். அவன் தீர்த்து வைப்பான். இப்பொழுது இதை சாப்பிடு. வேண்டாம். நெல் கமலை. உச்சி வெயில் வந்து விட்டது. முதலில் அமுது செய், பிறகு விசிறி செய்யலாம். வேண்டாம். படுத்தாதே கமலை. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதை கேட்டபடியே அமுது செய். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானாம். அவனுக்கு 9 குழந்தைகள். வேண்டாம். என்னடி? இந்த கதையை குறைந்தது 1000 தடவையாவது சொல்லியிருப்பீர்கள். கேட்டு கேட்டு எனக்கு புளித்து போய்விட்டது. என்னம்மா, கமலை அடம் பிடிக்கிறாளா? அவளுக்கு பிடித்தது போல் கதை சொன்னால்தான் அமுது உட்கொள்வாளாம். எனக்கு தெரிந்த கதையைத்தானே நான் சொல்ல முடியும். அதை ஆரம்பிக்கும் முன்பே பிடிக்கவில்லை என்கிறாள். சரி, நீங்கள் இந்த கிண்ணத்தை கொடுத்து விட்டு அமுதுண்ண செல்லுங்கள். நான் இவளுக்கு ஊட்டி விடுகிறேன். இந்தா, ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் படுத்துகிறாள். படுத்துகிறாள் என்று சொல்லாதீர்கள். அவள் உட்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லையே. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். அந்த மயில் இறகை கொடு. கமலை, வா, அப்படி உட்கார்ந்து கொள். உனக்கு எந்த மாதிரி கதை கேட்க பிடிக்கும்? நீ இந்த அகத்திற்கு வந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது? எப்படிப்பட்ட கதைகள் எனக்கு பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா? சரி, உனக்கு பிடித்த ஒரு கதையை சொல்கிறேன். ஆனால் முதலில் இந்த ஒரு வாய் உட்கொள். இல்லை இல்லை, முதலில் கதை சொல், பிறகு உட்கொள்கிறேன். சரி, கதை சொல்கிறேன். ஒரு சின்ன கிராமம். அங்கு பாகவத சப்தாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கிராமத்தில் இருக்கும் ஒருவன், இந்த கதை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் கங்கைக்கு செல்கிறான். அவன் கண்ணிற்கு கங்கை வற்றி இருக்கிறது. அந்த கதை தானே? தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எப்பொழுதோ ராமானுஜர் அண்ணா எனக்கு சொல்லி இருக்கிறார். உங்கள் யாருக்கும் கதை சொல்ல தெரியவில்லை. எனக்கு அமுது வேண்டாம். அடடே, என்ன வாயிற்று? குழந்தையே அழுது கொண்டிருக்கிறாள். பசி வந்து விட்டது, அதை சொல்ல தெரியவில்லை. இல்லை இல்லை, மன்னிக்கு, கதை சொல்ல தெரியவில்லை. கதை கேட்டுக்கொண்டு உண்பதுதான் எனது பழக்கம். இதற்காக வசனிங்கிக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு 1000 கதைக்கு மேல் தெரியும். இந்த சீதன வெள்ளாட்டி சகலமும் தெரிந்தவள். பொய் சொல்லாதே. பகவான் ஒருவர் தான் சகலமும் தெரிந்தவர். சகலமும் தெரிந்தவள் என்றால் அது ஒரு பேச்சிற்கு சொல்வது. நான் பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன். சரி தஞ்சா, நீ சென்று உன் வேலைகளை கவனி. நான் இவளை கூட்டி விடுகிறேன். அந்த கிண்ணத்தை இப்படி கொடு. வா கமலை, வந்து இப்படி உட்கார். இதுவரை நீ கேட்டிராத கதையை நான் உனக்கு சொல்கிறேன். ராஜாராணி கதை வேண்டாம். இது ராஜாராணி கதை இல்லை, மகாராஜா மகாராணி கதை. சொல்ல போனால் இது அவர்களை பற்றிய கதையும் இல்லை. இது மகாபாரதம் உருவான கதை. அதற்கு காரணமாக இருந்தவர்களின் கதை. கிருஷ்ண பரமாத்மா கதை சொல்ல போகிறாயா? அதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். உங்கள் யாருக்கும் கதையை துவங்க கூட தெரியவில்லை. அண்ணா தான் நன்றாக சொல்வார். அவர் வந்தால் தான் நான் அமுது செய்வேன். அவசரப்படாதே. நான் சொல்வதை முதலில் கேள், பிறகு உன் அபிப்பிராயத்தை சொல். வா, உட்கார். உன் வாயை காட்டு. முதலில் கதை, பிறகுதான் அமுது. காரியக்காரிதான். என்ன? கதையை சொல்கிறேன். முதலில் மகாபாரதத்தின் காரணம் கிருஷ்ண பரமாத்மா இல்லை,
மகாபாரதம் உருவானதற்கு காரணம் பாஞ்சாலியின் சபதம். பாஞ்சாலியின் சபதம் செய்தாள் ஏனென்றால் அவள் துச்சாதனனால் அவமானப்படுத்தப்பட்டாள். அவள் ஏன் அவமானப்படுத்தப்பட்டாள்? கமலை, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். மேலே சொல். ஒரு வாய் சாப்பிடு. நீ என்ன கதை சொல்கிறாய் என்று முதலில் கேட்கிறேன். நீ மேலே சொல். கதை சொல்கிறேன். துச்சாதனன் திரௌபதியை மானபங்கப்படுத்தியதற்கு காரணம் மானபங்கம் என்றால் பிறகு சொல்கிறேன். அதற்கு காரணம் பஞ்சபாண்டவர்கள் பாஞ்சாலியை அடகு வைத்ததுதான். ஏன் அடகு வைத்தார்கள்? சொக்கட்டானில் துரியோதனனிடம் தோற்றார்கள். துரியோதனனிடம் தோற்க காரணம் அவன் அவர்களை சொக்கட்டான் விளையாட அழைத்ததுதான். அதற்கு காரணம் சகுனி. சரி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எதற்கு? என்னை பீடித்திருக்கும் தோஷம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதை இப்பொழுது எனக்கும் தெரிந்துவிட்டது சுவாமி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிளைமேக்ஸ் காட்சியில் ஏற்படும் திருப்பத்திற்காக படத்தின் அனைத்து காட்சிகளையும் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்த காட்சிகளிலும் இந்த திருப்பங்கள் தொடர்ந்திருந்தால் களம் வெற்றி களமாக மாறியிருக்கும்.